அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலவைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். நீங்களும் இந்த சத்தியவசன நிகழ்ச்சிகளுக்காக ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்ய அன்போடு அழைக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகின்றார். கிருபையினாலே அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த அன்போடு வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசுவானவர் பரிசுத்த வாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து, அருமையானுள்ளே பரிசுத்த வாரத்திலே நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்து வருகின்றார். கடந்த வாரத்திலே நாம் பவுனியை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தை, அதாவது தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், அங்கே 12 to 17 வாக்கியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த திருமறை பகுதி காணப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தி நூலிலே அதை எழுதினவர் இதை ஒரே நாளிலே, அதாவது பவுனி நடந்த நாளிலே நடந்ததாக எழுதுகிறார். ஆனால் மார்க்கு என்பவர் அதை அடுத்த நாளிலே காணப்படுவதாக அவர் எழுதுகிறார். அருமையானுள்ளே, ஏறக்குறைய எல்லா வேத பண்டிதர்களும் இந்த நிகழ்வானது பரிசுத்த வாரத்திலே திங்கட்கிழமையிலே நிகழ்ந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே செல்கிறார். அங்கே விற்கிறவர்களையும் காசுக்காரர்களை கண்டபோது அதை கவிழ்த்து போட்டு அவர்களை அடித்து அவர்களை துரத்துகிறதை நாம் காண முடிகின்றது. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு புரட்சி பண்ணுகிற ஒரு மனிதரை போல காணப்படுகிறார். அன்பிலே நிறைந்த ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே அவர் வாரியை எடுத்து அங்கே கயிற்றினாலே வாரை உருவாக்கி அவளை அடித்து துரத்தி காசுக்காரருடைய பலகையை கவிழ்த்து விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு இந்த நிகழ்வானது அங்குள்ள மத வியாபாரிகளுக்கும் வேதபாரர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எரிச்சலையும் கசப்பையும் அங்கே மன வருத்தத்தையும் உண்டு பண்ணியதை நாம் இங்குள்ள திருமறை பகுதியிலே வாசிக்க முடிகின்றது. அருமையானுள்ளே, இந்த பகுதியினுடைய தலைப்பு, நம்முடைய ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். பலர் இந்த பகுதியை தவறாக புரிந்து தவறாக வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. தேவாலயத்திலே அல்லது சபையிலே அல்லது ஃபண்ட் ரைசிங், அதாவது பணத்தை நாம் கண்டுபிடிப்பதற்கு இதை தடை செய்கிற ஒரு வசனம் என்று அநேகர் புரிந்து
அந்த பணம் கண்டுபிடிக்கிறதை தடுக்கிற மக்களும் உண்டு. சிலர் தேவாலயத்திலே விற்பனதையும் வாங்குவதையும் தடை செய்வதற்கு இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்வது உண்டு. ஆனால் அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். யூத தேவாலயம், அதாவது எருசலேம் தேவாலயம் வித்தியாசமான ஒரு தேவாலயம். புறஜாதிகளுக்கு ஒரு இடம் உண்டு. அது புறமக்கள் அங்கு ஆசரிக்கக்கூடும், அங்கே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு கொஞ்சம் தள்ளி பெண்கள், யூத பெண்கள் தொழுது கொள்வார்கள். அதற்கு கொஞ்சம் அப்புறம் தள்ளி போய் அங்கே தூரமாய் போய் அங்கே யூத ஆண்கள் தொழுது கொள்வார்கள். பிறகு ஆசாரியர்கள், தேவனுடைய மக்கள் அங்கே தொழுது கொள்வார்கள். ஆகவே புறமக்கள் தொழுது கொள்ளுகிற அந்த இடத்தில்தான் இந்த மக்கள் வியாபாரம் செய்கிறார்கள். புறமக்கள் தொழுது கொள்ளுகிற அந்த இடத்தில்தான் அங்கு வியாபாரத்தை தொடங்கி நன்றாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவருக்கு வெசனமாயிருந்தது. ஆராதிக்கக்கூடிய இடத்துல அல்லது அர்ப்பணம் செய்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய இடத்திலே வியாபாரிகளின் சத்தம், அங்கே காசுக்காரருடைய சத்தம், ஆடுகளின் சத்தத்தை கேட்டு அது எவ்வளவு தடையாய் இருக்கும் என்று ஆண்டவர் புரிந்ததினால்தான் அவைகளை அகற்றி அங்கே பெரிய மாற்றங்களை செய்கிறார். இந்த மத்தேயு 21 பாருங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார். ஆகவே இந்த பகுதியிலே ஆண்டவர் தேவாலயத்தை குறித்து அவர் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதையும், நாம் தேவாலயத்தை என்ன விதமாய் அதை நடத்த வேண்டும், அதை பாவிக்க வேண்டும் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தேவாலயத்தை ஜெப வீடாக அவர் கவனிக்கிறார் அல்லது காண்கிறார். பாருங்கள், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56:7 அதே வண்ணமாக சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய அந்த வீட்டிலே ஆராதனை துதிகள் காணப்பட வேண்டும். ஆராதனை துதிக்கு பதிலாக அங்கு என்ன காணப்படுகிறது என்றால் வியாபாரங்கள், காசுக்காரருடைய அந்த பலகைகள், அதே சமயத்தில் ஆடுகளின் சத்தங்கள் தான் அங்கு காணப்படுகிறது. உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமான இடம். தேவனுடைய ஆராதிக்கிற இடம் சத்தமில்லாத இடமாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட ஜெபிக்கும் போது உன் அறை கதவை பூட்டி ஜெபி என்று சொன்னார். அப்படியானால் மனுஷ தடைகள், மற்ற தடைகள் இல்லாத அளவிற்கு நாம் பிரார்த்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த ஆராதிக்கிற இந்த இடத்தை வியாபார மயமாக்கினார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை என்றைக்கு நாம் வியாபாரமாக்குறோமோ அன்றைக்கு ஆண்டவர் அதை கண்டிக்கிறார், எதிர்க்கிறார். இன்றைய நாட்களிலே நாம் காண்கிற ஒரு உண்மை என்னவென்றால், அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே, அநேக ஊழியங்களிலே, அநேக சில குறிப்பிட்ட ஊழியர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வரங்களை, வல்லமைகளை அல்லது ஊழியங்களை எல்லாம் வியாபார மயமாக்கி அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்காக ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே தவிர நாம் நமக்காக சாம்ராஜ்யத்தை கட்டுவதை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் ஆன்மீக இடத்தை அல்லது ஆன்மீகத்தின் காரியங்களை, அங்கு ஆராதிக்கிற இடத்தை வியாபார மயக்கமாக்கும் பொழுது அவர் கண்டிக்கிறார், எதிர்க்கிறார். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மீகத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற தேவாலயத்தை, தேவனை ஆராதிக்கிற அந்த திருச்சபையின் இடத்தை, தேவன் ஆராதிக்கிற அந்த இடத்தை வியாபாரம் மயமாக்குகிற நிலையிலே இருக்குமானால் அதை ஆண்டவர் வெறுக்கிறார், அதை சாடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அந்த ஜெப வீட்டிலே எல்லா ஜனங்களும் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அங்கே வேதவசனம் சொல்லுகிற ஏசாயாவிலே நாம் வாசித்தோம். முதலாவது 56:7
என் வீடு எல்லா ஜனங்களுக்குரிய ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியது அல்ல. யூதர்களுடைய அந்த எருசலேம் தேவாலயம் என்பது யூதர்களுக்கு மாத்திரமே உரியது. ஆனால் புறமக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் தொழுது கொள்ள முடியும், அங்கு தங்கி ஆசரிக்க முடியும். அந்த இடத்தையுமே யூத மத தலைவர்கள், ஆசாரிகள், வேதபாரர்கள் உண்மையாகவே அதை வியாபாரமாக்கி விட்டார்கள். இதை கண்டபோது ஆண்டவர் விசனப்பட்டு தான் இந்த காரியத்தை செய்தார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்குரிய வீடு. அப்படியானால் யூதர்களுக்கு மாத்திரம் உரிய வீடு அல்ல, அல்லது ஆசாரியர்களுக்குரிய வீடு மாத்திரமல்ல, அல்லது லேவியர்களுக்கு ஆராதிக்கிற ஒரு இடம் மாத்திரமல்ல, அல்ல யூத பெண்கள் மாத்திரம் ஆராதிக்கிற இடம் அல்ல, அல்ல யூத ஆண்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் ஆராதிக்கிற இடம் என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய ஆலயமானது ஜெப வீடாக அது மதிப்பிடப்பட வேண்டும் அல்லது கையாளப்பட வேண்டும். அதே சமயத்தில் தேவனுடைய வீடு ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துக்குரிய வீடு அல்ல, எல்லா ஜனத்துக்குரிய வீடு என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பரம்பேறும்போது அழகாக சொன்னார், சகல ஜாதிகளுக்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் சகல ஜாதி என்றால் பொருள் என்ன? சகல மக்கள் கூட்டங்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் யார்? யூதர்களுக்கு மாத்திரமா இரட்சகர் அல்ல, அவர் உலகத்தினுடைய ஒவ்வொரு மக்களுக்கும் இரட்சகராக இருக்கிறார். உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய எந்த தரப்பில் உள்ள மக்களுக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சபையின் மக்களுக்கு அல்ல. நம்முடைய ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய சபை என்பது எல்லா ஜனங்களுக்குரிய அங்கே வீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய வீடு ஜெப வீடாக ஆசரிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வீடு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குரிய வீடு அல்ல, எல்லா ஜனங்களுக்குரிய வீடாக அங்கு கருதப்பட வேண்டும். அப்படி கருதப்படும் போது என்ன நடந்தது? மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 14வது வாக்கியத்திலே குருடர்கள், சப்பானிகள் அங்கு தேவாலயத்திற்கு வந்தார்கள். அருமையானுள்ளே, ஆசரிக்கப்பட வேண்டிய இடம் வியாபார இடமாய் மாறிய போது, அதை அகற்றின போது அந்த இடத்துக்கு குருடர்களும் சப்பானிகளும் வருகிறார்கள். ஏனென்றால் எல்லா ஜனங்களும் அங்கே வந்து தேவனை நோக்கி ஆராதித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடமாக ஆண்டவர் அதை கருதுகிறார். அப்படியானால் தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை என்பது அது ஜெப வீடு. தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய சபை என்பது எல்லா ஜனங்களுக்குரிய அது வீடாக காணப்படுகிறது. அடுத்ததாக இன்னொன்றை சொல்கிறேன், அந்த வீட்டிலே அங்கே துதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, அந்த வீட்டிலே அங்கே துதிக்கப்பட வேண்டும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 15வது வாக்கியம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரர் கண்டு கோபமடைந்து என்று சொல்லப்படுகிறது. 16வது வாக்கியத்தை பாருங்கள். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அப்படியானால் தேவனுடைய வீடு ஜெப வீடு, தேவனுடைய வீடு எல்லா ஜனங்களுக்குரிய வீடு. மூன்றாவது, தேவனுடைய வீட்டிலே துதி ஏறெடுக்கப்பட வேண்டிய இடமாகும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வீட்டை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? தேவனுடைய ஆலயத்தை எப்படி கருதுகிறீர்கள்? தேவனை ஆராதிக்கிற உங்கள் சபையிலே நீங்கள் அதை கையாளுகிறீர்கள்? ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி அங்கு காணப்படுகிறதா? பாருங்கள், அங்கு அற்புதங்கள் நடைபெறும் போது மக்கள் துதிக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படும் போது மக்கள் துதிக்கிறார்கள். ஆகவே தான் அருமையான உள்ளே, ஆண்டவரை துதிக்கிற இடம் அங்கு தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய சபையாக நாம் கருதப்பட வேண்டும். 3 காரியங்களை உங்களுக்கு நான் விவரித்து சொன்னேன்.
நான்காவதாக தேவனுடைய வீடு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற அந்த வீடாக காணப்படுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 14வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய சபை என்று நம்முடைய கால சூழ்நிலையிலே சொல்கிறேன். அநேகர் எண்ணலாம், அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வீட்டில் அல்லது ஆலயத்தில் மாத்திரம்தான் அற்புதம் செய்வாரா என்று அநேகர் கேட்கலாம். நான் சொல்ல விரும்புகிறதை கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தன்னுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார், மிகவும் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய அற்புதங்கள் அங்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியும் ஆண்டவர் செய்தார். வழியருகே அங்கே சாலைகளிலும் ரோடுகளிலே அவர் செய்திருக்கிறார், வீடுகளில் செய்திருக்கிறார். நடந்து செல்லும் பொழுது கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்திருக்கிறார். இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதுபடினாலே அங்கு வல்லமை வெளிப்படுகிற இடமாக அதை கருதப்பட வேண்டும். அநேக தேவனுடைய ஆலயத்தை ஒரு சாதாரண கட்டடமாக, ஒரு அலங்கரிக்கப்பட்ட இடமாக எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயமானது எல்லா ஜனங்களுக்குரிய வீடு. தேவனுடைய ஆலயமானது ஆண்டவருடைய ஜனங்கள் அவரை தொழுது கொள்ளுகிற ஜெபிக்கிற இடமாகும். தேவனுடைய வீடு என்பது துதிக்கிற இடமாகும். தேவனுடைய வீடு என்பது ஆண்டவருடைய கிருபையினாலே சொல்கிறேன், அவருடைய வல்லமை வெளிப்படுகிற அந்த வீடாக காணப்பட்டது. ஆண்டவர் இந்த நிகழ்வுகளை அவர் நடத்தின பொழுது அல்லது நிகழ்வுகளை அதை நடத்தின பொழுது என்ன நடந்தது? அநேகர் துதித்தார்கள். தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை நேசித்தவர்கள் துதித்தார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத வேதபாரர்கள், ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கோபம் அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். அற்புதங்களை கண்டு அநேகர் மனம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கு பாருங்கள், அற்புதங்களை கண்டாலும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் அங்குள்ள ஆசாரிகளும் அங்கு மனம் திரும்பவில்லை. அவர்கள் கடினப்பட்டு கோபம் அடைந்து ஆண்டவரிடத்திலே வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் ஆலயத்தை தேவன் சுத்திகரித்து தன்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய நியமனத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த திருமறை பகுதியை நாம் சிந்தித்து தியானித்த பொழுது நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம் என்பது ஜெபிக்கிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது எல்லா ஜனங்களுக்குரிய இடம். தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தரை மனதார துதித்து ஆராதிக்கிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது அற்புதமான தேவ வல்லமை வெளிப்படுகிற இடமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவாலயத்தை நீங்கள் கருதுகிறீர்களா? அந்நாட்களிலே வேதபாரர்கள் ஆசாரியர்கள் அப்படி கருதாமல் இருந்ததினால் வியாபார பின்னணியிலே ஆலயத்தை அவர்கள் பயன்படுத்தியதினாலே ஆண்டவர் எதிர்த்து சீர்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தை, தேவனை ஆராதிக்கிற இடத்தை, தேவனுடைய சபையை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆலயத்தை சுத்திகரித்த என் ஆண்டவரே, எங்களையும் சுத்திகரிக்க நாங்கள் அழைக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் ஆராதிக்கிற இடத்தை குறித்தும் சபையை குறித்தும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற இடம் என்றும், ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்குரிய இடம் என்றும், துதிக்கிற இடம் என்றும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். உம்மை தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களோ எவர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தையோ ஆவிக்குரிய காரியத்தையோ வரங்களையோ வல்லமையோ
ஆண்டவருடைய சன்னிதானத்தையோ வியாபாரமாக்கி ஆண்டவரை நாங்கள் வழிதப்பி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் வழிதப்பி போகும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் என்னை குறுக்கிட்டு சுத்திகரிக்கிற வல்லமுள்ளவர், அதற்காக நன்றி. சுத்திகரிப்பவரே எங்களையும் சுத்திகரியும், சுத்திகரிப்பவரே எங்கள் சபைகளை சுத்தியும், சுத்திகரிப்பவரே எங்கள் ஊழியர்களையும் சுத்திகரியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.